எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். அளவனிடமிருந்து இன்னொருவனுக்கு கொடிமுக்கனை மாற்றினான். இப்பொழுது இன்னும் வேகத்தோடு அவர்கள் காரமலையின் மீது ஏறிக்கொண்டிருந்தனர். நேற்று இரவு முழுவதும் பெருமழை கொட்டி தீர்த்தது. எனவே எதிரிகளால் குத்துக்கள் பள்ளத்தாக்கில் ஓரடி கூட எடுத்து வைத்திருக்க முடியாது. சரியான இடம் பார்த்து பதுங்கினால் மட்டுமே அவர்கள் உயிர் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் நீரின் வேகம் அவர்களை இழுத்து வந்து பெரும் பாறையில் அடித்து சிதற வைக்கும். அவர்கள் மழை நின்ற அதிகாலையில் தான் இறங்க தொடங்குவார்கள். பகல் முழுவதும் இறங்கினால்தான் பொழுதடையும் நேரம் சமதளத்தை அடைய முடியும். அதன்பின் முழு வேகத்தோடு ஓடுவார்கள். பகலும் இரவுமாக ஓடினாலும் காரமலையின் உச்சியை வந்தடைய மறுநாள் பொழுது விடியும் என்று கணித்தபடியே பாரி நடந்து கொண்டிருந்தான். அவனது கண்ணில் இச்சி மரம் ஒன்று பட்டது. அதனது செதில்களில் வளைந்திருக்கும் பிசினை எடுத்துக்கொள் என்று கீதானியை பார்த்து சொன்னான். கீதானியும் அவ்வாறே பிசினை பீத்தெடுத்து கொண்டான். ஓட்டம் படுவேகமாக இருந்தது. நடுப்பொழுது கடந்ததும் கொடிமூக்கனை இன்னொரு வீரனின் கைக்கு மாற்ற சொன்னான் பாரி. புதிய சூடு கண்டு மீண்டும் சீறி வால் முறித்து நஞ்சை கக்கியது. முட்கள் நஞ்சினை குடித்து கொண்டன. பாரி மிக நிதானமாக ஆனால் தெளிவான தயாரிப்புகளோடு போய்கொண்டிருந்தான். கடக்கும் வழியில் மலை பருத்தியை பார்த்தான். அதன் இலையை பறித்துக்கொள் என்றான். கீதானி பறித்து கொண்டான். இடுக்கு பாறையின் வழியே வேர்களை பிடித்து மேலேற வேண்டிய சூழல் வந்தது. ஒரு கையில் பாம்பை பிடித்து கொண்டிருக்கும் வீரனால் வேர்களை பிடித்து மேலேற முடியாது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்தனர். பெரும் பாறையை கடக்க இவ்வழியின்றி வேறு வழியை பயன்படுத்தினால் அதிக தொலைவு நடக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. குத்துக்கள் பள்ளத்தாக்கை விட்டு சமதளத்தை அடைந்து விட்டால் எதிரிகள் என்ன வேகம் எடுப்பார்கள் என்பதை முடிவு செய்வது கடினம். நாம் மிக விரைவாக முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சிந்தித்த பாரி கொடிமூக்கனை அளவனிடமிருந்து கொடுக்க சொன்னான். உடல் சூடு மாறியவுடன் அது மீண்டும் வால் முறுக்கி நஞ்சை உமிழ்ந்தது. வேர்களால் அளவனை முறுக்கி கட்டி மேலே தூக்குவது என பாரி முடிவெடுத்தான். சரசரவென மேலேறியவர்கள் அவ்வாறே அளவனை கட்டி தூக்கினர். வேர்கள் உடலையும் பாம்பு கையையும் சுற்றியிருக்க அளவன் காற்றில் சுழன்றபடி மேலேறி கொண்டிருந்தான். பாறையை மேலேறி கடந்ததும் மீண்டும் ஓட்டம் தொடங்கியது. ஓட்டம் ஒருவனின் காலில் இருந்து இன்னொருவனின் காலுக்கு விரைந்து பரவக்கூடியது. முன் செல்பவனின் கால்கள் தன் இயல்பிலேயே பின்வரும் கால்களை இயக்க தொடங்கி விடுகிறது. அவர்கள் விரைவு கொண்டு ஓடினர். சற்று தொலைவு கடந்ததும் உக்கா மூங்கில் மரம் பெரும் புதரென கிடந்தது. அதன் இலைகளையும் பறித்துக்கொள் என்றான் பாரி. நீண்ட ஈட்டி போல இருக்கும் அதன் இலைகளையும் வீரர்கள் பறித்து கொண்டனர். இரவில் பெய்த பெருமழையால் காடு குளிர்ந்து எங்கும் மனம் வீசி கொண்டிருந்தது. அனைத்தையும் கவனித்தபடி நடந்த பாரி எதனின் பாலும் எண்ணம் செலுத்தாமல் போய்கொண்டிருந்தான். அவன் மனமெங்கும் எதிரிகளே நிறைந்திருந்தனர். மாலை பொழுதுக்குள் காரமலையின் உச்சியை அடைந்தனர். தேக்கனும் இந்நேரம் கூவல் குடியினரை அழைத்து வந்திருப்பான். அவர்களும் மலை விளிம்புகளில் அணிவகுத்திருப்பர் என்று எண்ணியபடி பார்வையின் கோணம் மறையாத இடத்தை தேர்வு செய்தான். அனைவரையும் நன்றாக ஓய்வெடுக்க சொன்னான். இரவு முழுக்க கொடிமூக்கனை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கைமாற்றி கொண்டே இருந்தான். நஞ்சுப்பை விடாது கக்கிக் கொண்டே இருந்தது. ஒரு பகல் முழுவதும் நஞ்சூரிய முட்கள் உடலில் தைத்தால் அதன் நஞ்சை தாங்கும் சக்தி எந்த உயிருக்கும் கிடையாது. ஆனால் இப்பொழுதோ பகலும் இரவுமாக 2 மடங்கு நேர முட்கள் நஞ்சேறி கிடக்கின்றன. இதன் வீரியம் அளவற்றதாக இருக்கும். கொம்பேரி மூக்கனை ஒப்பிட்டால் கொடி மூக்கனின் நஞ்சு வீரியம் குறைந்ததுதான். ஆனால் நஞ்சேறும் பதத்துக்கு 2 மடங்கு நேரம் கிடைத்ததால் இதுவும் அளவற்ற வீரியத்தோடு தான் இருக்கும். காரமலையின் உச்சியின் மீது இரவு முழுவதும் கவனம் கொண்டிருந்தனர். பொழுது விடிய தொடங்கியது. கதிரவனின் ஒலிக்கிற்று மேலேறின. வீரர்கள் வைத்திருந்த அம்பின் முனையை கத்தியால் சிறிதாக பிளக்க சொன்னான் பாரி. அவர்களும் அவ்வாறே பிளந்தனர். குகையை ஒட்டி உப்பருகஞ்செடி இருந்தது. அதன் இலையையும் கணுவையும் உடைத்தால் பால் வரும். அந்த பாலை விரல்கள் முழுவதும் தேய்த்துக்கொள் என்று கீதானியை பார்த்து சொன்னான். கீதானியும் அதன் கணுவையும் இலைகளையும் உடைத்தான். பால் ஊறி வந்தது. ஊற ஊற தனது வலது கையின் 5 விரல்களிலும் படும்படி அதனை தேய்த்து கொண்டான். கொடிமுக்கனின் வாய்க்கட்டை கலற்று என்றான். அளவன் பாம்பை பிடித்திருக்க வீரனொருவன் எருக்கு நாரின் முடிச்சை அவிழ்த்து கட்டை கலற்றினான். கலற்றிய வேகத்தில் அது வாய் திறந்து சீராமல் இருக்க அளவனின் விரல்கள் அதன் தாடையை அழுத்தி பிடித்திருந்தன. மலை பருத்தி இலையை புரட்டி வைத்து கொடிமுக்கனின் வாயை அதில் கவிழ்க்க சொன்னான். அளவனும் அவ்வாறே செய்தான். நஞ்சேறிய முட்கள் அவ்விலையில் கொட்டப்பட்டன. முட்களோடு சேர்ந்து கொடிமூக்கனின் நஞ்சு எச்சிலாய் வடிந்து கொண்டிருந்தது. வடியும் நஞ்சு நூல் அறுபட நேரமானது. பொறுமையோடு அனைவரும் அதை பார்த்து கொண்டிருந்தனர். முற்றிலும் மறைந்தவுடன் அதனை வெளியில் போய் விட்டுவிடு என்றான் பாரி. அளவன் குகைக்கு வெளியே போய் புதர் ஒன்றின் மீது கை நீட்டி அது வெளியேற வாகாக பிடியை தளர்த்தினான். அம்பு பாய்வதைப் போல அவன் கையில் இருந்து பாய்ந்து மறைந்தான் கொடிமூக்கன்.
மலைப்பருத்தியின் மீது கொட்டி கிடப்பவை உடைமர முட்கள் அல்ல, நஞ்சு நிரம்பிய பாம்பின் பற்கள். அவற்றை பார்த்த வீரன் ஒருவன், ஒரே ஒரு பாம்பிலிருந்து இத்தனை பாம்புகளை உருவாக்கிவிட்டானே பாரி என வியந்து நின்றான். பாரி சொன்னான், தாக்குதல் தொடுக்கும் போது ஒவ்வொரு முள்ளாய் எடுத்து அம்பின் முனையில் இருக்கும் சிறு பிளவுகளுக்குள் பொருத்தி தர வேண்டியது அளவனும் கீதானியும் செய்ய வேண்டிய வேலை. முட்களை மிக கவனமாக எடுக்க வேண்டும். எடுக்கும் பொழுது சின்னதாய் குத்தினாலும் எடுப்பவனின் மேலே நஞ்சு ஏறிவிடும் என்றான். அதனால்தான் உப்பரு கஞ்செடியின் பாலை விரல் முழுவதும் தேய்த்து கொள்ள சொன்னான் பாரி. பால் தேய்த்து காய்ந்த விரல்களின் மேல் உக்கா மூங்கிலின் இலையை கசக்கி தேய்த்தபடி இச்சி பிசினை பூசிக்கொள்ள சொன்னான். பிசினை பூசிக்கொண்ட சிறிது நேரத்திலே அது காய்ந்து இறுகி விரல் கவசம் போல் ஆனது. இனி முட்கள் விரல்களில் தைக்க முடியாது. கீதானியால் நஞ்சேறிய முட்களை எடுத்து தர முடியும். அவனுக்கு நஞ்சால் தீங்கும் நேராது. இந்த விரல் கவசம் எதுவும் அளவனுக்கு தேவையில்லை. அவன் பாம்பின் வாயிலிருந்தே அதனை எடுத்து தரும் வல்லமை கொண்டவன். பாரியின் செய்முறைகள் சிறிது சிறிதாக புரிய தொடங்கும் பொழுது உருவான நம்பிக்கை அளவற்றதாக இருந்தது. வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமாயினர். பெருவில் ஒன்றை பாரிக்கு தந்தனர். மற்ற இருவில்களை ஏந்தி நின்றனர் வீரர்கள் இருவரும். பாறையின் மேல் நின்று காரமலையின் நாலாபுறமும் கண்களை சுழல விட்டு கொண்டிருந்தான் பாரி. அவன் கணித்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. நேற்று இரவு சிறிது நேரம் கனமழை பெய்ததால் எதிரிகளின் ஓட்டம் சற்றே தடைபட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம் என்று மனதுக்குள் கணக்கு போட்டு கொண்டிருந்தான். பாரியை சுற்றி 4 பேரும் பாய்ந்து செல்ல தயார் நிலையில் இருந்தனர். கைவிட்டு பிரியும் பொழுது கொடிமூக்கனிடம் இருந்த சீற்றம் இப்பொழுது 4 பேரின் உடலிலும் இருந்தது. நஞ்சேறிய முள்ளும் பகையேறிய கண்ணும் முறுக்கேறிய நரம்புமாக அவர்கள் கொதிப்பேறி இருந்தனர். காரமலையின் கீழ்த்திசை காட்டை கிழித்து செல்ல கால்கள் காத்திருந்தன. பொழுது விடிந்து நீண்ட நேரமாயிருந்தது. காடெங்கும் இருந்து பறவைகள் கலைந்து பறந்தன. கண்கள் இங்கும் அங்குமாக அலைமோதி கொண்டிருந்தன. சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து நரி ஊளையிடும் ஓசை எதிரொலித்தது. இது கூவல் குடியினரின் ஓசை. எதிரிகள் நரிப்பாறையின் வழியே காரமலை விளிம்பை கடந்துள்ளனர். கன நேரத்தில் பாரி எல்லாவற்றையும் கணித்தான். தான் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் இறங்கும் இடத்திற்கு செல்ல ஆகும் நேரத்தையும் வழித்தடத்தையும் அவனது மனம் திட்டமிட்டது. கணிப்புகளை விஞ்சும் வேகத்தில் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன. நெடும் தொடர் கொண்ட காரமலை குன்றுகளும் பிளவுகளும் நிறைந்தது. பாரி இருக்கும் இடத்திலிருந்து 2 பெரும் பிளவுகள் தாண்டி அங்கு செல்ல வேண்டும். கூவல் குடியை சேர்ந்த பிறகும் அவர்கள் இறங்கும் திசை நோக்கி இந்நேரம் பாய்ந்து சென்று கொண்டிருப்பர். எதிரிகளின் ஓட்டம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஓசையாய் காடெங்கும் எதிரொலிக்கும் என பாரியின் மனம் எண்ணிக்கொண்டிருந்தது. மலை சரிவில் ஓடும் வழித்தடத்தை கண்கள் பார்த்திருக்க, கூவல் குடியினர் எழுப்பும் ஓசையை காது கூர்மையாய் கவனிக்க கால்கள் இணையற்ற வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தன. மலை சரிவில் கால்களில் மிதிப்பட்டு கற்கள் உருண்டு தெரித்தன. கதிரவன் மேலேறுவதை பார்த்தபடி காளம்பன் ஓடிக்கொண்டிருந்தான். பரம்பு வீரர்கள் எப்படியும் மறிக்க முயல்வார்கள். வேட்டுவன் பாறையின் அருகே ஓர் ஊர் உள்ளது. அப்பக்கம் போகாமல் வேறு திசை நோக்கி இறங்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே அவன் ஓடினான். வெற்றியின் எல்லையை நெருங்கும் போது களைப்பு தானே மறைந்து போய்விடும். புது உத்வேகத்தை எண்ணத்தின் வழியே உடல் எடுத்துக்கொள்ளும். அவர்களுடைய ஓட்டத்தின் வேகம் இவ்வளவு கூடுவதற்கு அதுவே காரணம். காளம்பனின் கவனம் இறங்கும் திசையில் கீழே மறித்து தாக்க வாய்ப்புள்ள இடங்கள் பற்றியே இருந்தது. ஆனால் பின்னால் எழும் ஓசை அவன் கவனம் கொள்ளவில்லை. காரமலையில் 4 1 பகுதி தொலைவை கடந்த பொழுதுதான் அவனது கவனம் சற்றே அதன் மீது சென்றது. 2 முறை நரி ஊளையிடும் ஓசை கேட்டது. உச்சி மலையின் மீது நரிக்கு என்ன வேலை என்று சிந்திக்க நேரமின்றி ஓடிக்கொண்டிருந்தான். பின்னர் காட்டுக்கோழியின் கூவல் ஓசை கேட்டது. கூவலின் அளவு பெரிதாக இருந்தது. மிக அருகில் இருந்து கூவுகிறது. அதனால்தான் இவ்வளவு சத்தம் கேட்கிறது என்று காளம்பனும் மற்றவர்களும் நினைத்து கொண்டனர். காளம்பனின் கவனம் இறங்கும் திசையில் எதிர்கொள்ளப் போகும் எதிரிகளின் மீதே இருந்தது. பின்னால் சங்கிலி தொடர்போல் பின்னப்பட்டு வரும் ஓசைகளின் குறிப்புகளை அவன் அறியவில்லை. நேரம் செல்ல செல்ல அவர்களின் கால்கள் வேகத்தை கூட்டின. ஆனால் அதே அளவு வேகத்தோடு காரமலையின் பல இடங்களில் இருந்து அவர்களை நோக்கி கால்கள் வந்து கொண்டிருந்தன. எதிரிகளின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் இறங்கும் திசையிலிருந்து அதனை நோக்கி குறுக்கிட்டு வருவதால் கூவல் குடியினரும் பாரியும் மிக துல்லியமாக அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தனர். காரமலையின் சரிபாதியை அவர்கள் கடந்து விட்டனர் என்பதை கூவல் குடியினர் வீசி எறியும் குகையின் குளறல் சொன்னது. வேட்டுவன் பாறையின் மீது நின்றிருந்த வேட்டூர் பழையன் ஓசை வந்த இடத்தை கணித்ததும் அதிர்ச்சி அடைந்தான். அவர்கள் சரிபாதி தொலைவை கடந்து விட்டனர். இன்னும் ஏன் பாறையின் தாக்குதல் நிகழாமல் இருக்கிறது? பாறை எவ்விடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறான்? இவ்வளவு நேரமாகியும் வந்து சேர முடியவில்லை என்றால் அவன் மிக தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். காரமலையில் வைத்து அவர்களை தாக்குவது என்ற திட்டமே ஆபத்தானது. இப்பொழுதோ அவர்கள் பாதி மலையை கடந்து விட்டனர். இனி அவர்களை தாக்குவது இன்னும் ஆபத்தானது. பழையனின் மனம் குழம்பியது. தவறிழைத்து விட்டோமோ என தோன்றியது.
பாரி இந்த ஆலோசனையை சொன்னபோது உறுதியாக மறுத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதது சரி என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடி வரும் நீலனுக்கு எதுவும் புரியவில்லை. ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார்? கூவல் குடியினரின் ஓசையை எழுப்பியபடியே இருக்கின்றனரே, அவர்கள் யாருக்காக ஓசை எழுப்புகின்றனர்? ஓடுகிறவர்கள் எங்கெங்கோ வளைந்து செல்கின்றனர். கணிக்க முடியாத பாதையில் அவர்கள் செல்கின்றனர். ஓடுபவர்கள் எதிரிகளாக இருந்தால் மேலே இருந்து காரை கொம்பு ஊதினால் போதுமே, கீழே இருக்கும் வீரர்கள் ஆயத்தமாகி விடுவார்களே. அவ்வாறு செய்யாமல் வேறுபட்ட ஒலி எழுப்பியபடி என் கூவல் குடியினர் ஓடுகின்றனர். காரமலையில் தன்னால் சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை நினைத்து மிகவும் குழம்பி போனான் நீலன். அக்குழப்பம் மனதுக்குள் ஆத்திரத்தை கூட்டவே செய்தது. ஆற்றல் பெருக்கி ஓடினான். எவ்வளவு விரைந்து ஓடினாலும் ஓசை கேட்கும் பகுதியை அவனால் நெருங்கவே முடியவில்லை. இவ்வளவு வேகமாகவா அவர்கள் ஓடுகின்றனர்? நம்ப முடியாத குழப்பம் அவனை திண்டாட வைத்தது. கீழ்த்திசை காவல் பொறுப்பாளனான தனக்குள் ஏற்படும் தடுமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கூவல் குடியினர் யாராவது கண்ணில் பட்டால் நடப்பதென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஓசை கேட்கும் இடங்கள் நேர்கோட்டில் இல்லாமல் இங்குமங்குமாக இருக்கின்றன. எனவே யாரும் கண்ணில் பட வாய்ப்பின்றி இருக்கிறது. தேக்கன் தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனின் உடல் அடிவிழாத இடமே இல்லை. கை கட்டை இன்னும் கலற்றவில்லை. ஆனாலும் விடாது துரத்தி வருகிறான். கூவல் குடியினரிடம் தெளிவாக சொன்னான், எக்காரணம் கொண்டும் எனக்காக நீங்கள் நிற்கக்கூடாது. எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் குரல் கேட்டு வந்து விடுவேன் என்று. மிகவும் தள்ளித்தான் தேக்கன் வந்து கொண்டிருந்தான். அவனது கண்ணில் தனித்து செல்லும் மனித உருவம் ஒன்று பட்டது. சற்றே நின்று பார்த்து நெருங்கினான். அது பெண் என்பதை உறுதிப்படுத்திய கணம் சத்தம் கொடுத்தான். தொலைவில் போய்க் கொண்டிருந்த மயிலா பதில் கொடுத்தாள். யாரென தெரியாமல் நீலன் விரட்டி செல்வதை மயிலா சொன்னவுடன் தேக்கனின் கவலை இரட்டிப்பாகியது. நீலனை வைத்துதான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர் பழையன் தீட்டியிருந்தான். ஆனால் நீலனோ எதிரிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தபோது தேக்கனை சோர்வு தாக்கியது. நீலன் இல்லாமல் வேட்டூர் பழையன் என்ன செய்து கொண்டிருப்பான் என சிந்தித்தபடி நடந்தான். நடையின் வேகம் குறையக்கூடாது என மனதில் நினைத்து கொண்டே நடந்தான். ஆனால் தேக்கனை விட பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானது மயிலாதான். உடலெல்லாம் இரத்த விழாராக இருக்க கையில் கட்டுப்போட்டப்பட்ட நிலையில் தேக்கனை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். பரம்பின் ஆசானை இவ்வளவு கொடுமையாக தாக்கிவிட்டு ஓடும் வலிமை கொண்டவர்கள் யார்? அவர்களை நீலன் ஏன் இன்னும் கொல்லாமல் இருக்கிறான் என்று அதிர்ந்து நின்று விட்டாள். நடுவில் பாறைகளில் விழுந்து சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதனை கடக்க கவனமாக இறங்க வேண்டியிருந்தது. காலம்பன் முதலிலே இறங்கினான். அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். சிலர் நீர் பருகினர். ஆனாலும் ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக அளவோடு பருகினர். சிலர் அதனையும் தவிர்த்தனர். தேவாங்கு விலங்கு திடீரென ஓசை எழுப்புவதும் அடங்குவதுமாக இருந்தது. ஓடையின் மறுகரை பாறையின் மீது காலம்பன் ஏறினான். அவனை தொடர்ந்து ஒவ்வொருவராய் ஏறினர். மீண்டும் கால்கள் வேகம் எடுக்க தொடங்கிய பொழுது ஓடையின் அக்கரையில் இருந்து சென்னாய் ஊளையிடுவதைப் போன்ற ஓசை கேட்டது. முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு சற்றே ஐயம் வர தொடங்கியது. ஓட்டத்தை நிறுத்தி மீண்டும் ஓடைக்கரை விளிம்புக்கு மரங்களினூடே மறைந்தபடி வந்தான். பாறையின் வேகம் இதனை போல் இருமடங்கு. ஆனால் அளவனையும் கீதானியையும் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக போதுமான வேகத்திலேயே வந்து கொண்டிருந்தான். கூவல் குடியினரின் ஓசையை கணக்கிட்டு சிற்றோடையை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தான். இடையில் ஒரு சிறு குன்று இருந்தது. அதனை கடந்த கணத்தில் எதிரிகளை வீழ்த்தலாம் என்ற முடிவோடு வந்து கொண்டிருந்தான் பாரி. மீண்டும் சென்னாய் ஊளையிடம் ஓசை கேட்டது. அவர்கள் ஓடையை கடந்து விட்டனர் என்பதை அந்த குறிப்பு சொன்னது. தனது வேகத்தை இன்னும் கூட்ட வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கும் போது ஊளையின் ஓசை பாதியில் அறுபட்டு நின்றது. ஓடிக்கொண்டிருந்த பாரியின் கால்கள் அப்படியே நின்றன. மற்றவர்களும் நின்றனர். மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாக தவித்தபடி எல்லோரும் பாரியின் முகத்தை பார்த்தனர். சற்று அமைதிக்கு பின் பாரி சொன்னான், எதிரிகள் கூவுகிறவனின் தொண்டை குழியில் ஈட்டியை இறக்கிவிட்டனர். பாரி 46. விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டது வேள்பாறையின் பாய்ச்சல். ஆனால் இன்று அதையும் மிஞ்சும் வேகத்தோடு காடு பார்த்து கொண்டிருந்தது. பாரி வேட்டை தொடங்கியது. நானேற்று துடித்து கொண்டிருந்த விரல்களை கட்டுப்படுத்த போராடினான் பாரி. கட்டுப்பாடுகளை எல்லா நேரங்களிலும் மனம் சிறப்பாக கையாள்வதில்லை. இரத்தக்கரை படிந்த கணத்தில் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது ஊகத்துக்கு அப்பாற்பட்டது. அவன் நினைத்ததை விட விரைவாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான். சிறு குன்றின் மறுபக்கத்தில் எதிரிகளின் வருகைக்காக காத்திருந்தான். வீரர்கள் இருவரும் ஆயத்த நிலையில் நின்றனர். அளவனும் கீதானியும் அம்பின் முனையில் நஞ்சு முல்லை செருகி கொடுத்துவிட்டு மறு அம்பினை கொடுக்க காத்திருந்தனர். காஞ்சிரை மரத்தின் பின்னணியில் அவர்களின் உருவம் கண்ணில் படும் பொழுதுக்காக காத்திருந்தனர் அனைவரும். ஓசை எழுப்பி அவனின் தொண்டைக்குழியில்
ஈட்டியை செருகியவுடன் அவன் ஓடைக்குள் சரிந்து விழுந்தான். அவன் விழுந்து மடிந்ததை பார்த்த பிறகுதான் காளம்பன் அந்த இடம் விட்டு புறப்பட்டான். ஓட்டத்தை நிறுத்தி ஓசை கேட்டு திரும்பியதும் அவனை தேடி தாக்கவும் அவன் இறந்து விட்டானா என்பதை உறுதிப்படுத்தவும் காளம்பன் செலவழித்த நேரம்தான் பாரி முன்வந்து சேர கூடுதல் வாய்ப்பை உருவாக்கியது. முன்னோக்கி சென்று மிக பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து காத்திருந்தான் பாரி. ஓசை கொடுப்பவனை கொன்ற பிறகுதான் காளம்பனின் மனதில் குழப்பங்கள் தோன்றத் தொடங்கின. காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து அவ்வப்போது ஓசை கேட்டது. காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை என்றே கவனம் கொள்ளாமல் விட்டுவிட்டோம். அவை அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசை என்றால் அவர்கள் யாருக்காக எழுப்பினார்கள்? இந்த ஓசை கேட்டு வரப்போகிறவர்கள் யார்? அல்லது ஆயத்த நிலையில் நிற்கப் போகிறவர்கள் யார்? நம் மீது தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த போது பாரி தேர்வு செய்த இடத்தில் மிக சரியாக வந்து கொண்டிருந்தான் காளம்பன். வில்லில் இழுபடும் நான் விடுபடும் கணத்துக்காக காத்திருந்தது. வீரர்கள் இருவரும் பாரியின் தொடக்கத்தை எதிர்பார்த்திருந்தனர். வலது கையின் பிடரின் நரம்பு முறுக்கேறிய போது விரல்களின் வலு இன்னும் கூடியது. ஆனாலும் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் காளம்பனை நோக்கி பாரி அம்பினை எய்தவில்லை. அடுத்தடுத்து 3 முறை அம்பை எய்துவதற்கு ஏற்றாற்போல் எதிரிகளின் கூட்டம் தடுப்பேதும் இல்லாமல் முழுமையாக முன்னால் வரும் வரை காத்திருந்தான். தனது தாக்குதல் இலக்குக்குள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கை கொடுப்பதில்லை. அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையையும் அளிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான். அடங்காத வெறி கொண்டு நிதானத்தை கை கொள்வது மட்டுமே மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம். அம்பின் முனை கண்ணிமை பொழுது கூட முன் பாய்ந்தோ பின்தங்கியோ சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக கவனம் கொண்டிருந்தான் பாரி. குன்றின் மேடான பகுதியிலிருந்து சிறு ஓசை கேட்டு காளம்பன் திரும்பிய கணத்தில் அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு வந்தன. தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும்பாறையோ அற்று வெறும் கொடிகள் மட்டுமே படர்ந்து கிடக்கும் இடத்தில் பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பவில்லை. 2வது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டுமே எதிரிகளுக்கு கிடைத்த சிறு வாய்ப்பாக அமைந்தது. எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்பட்டன. கூட்டத்தின் தலைவன் யார் என்பது தெரியாவிட்டாலும் முன்னால் வருகிறவர்கள் சட்டென மறைந்து கொள்ள மரமோ பாறைகளோ இல்லை. ஆனால் பின்னால் வருகிறவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என முடிவு செய்த பாரி தாக்குதலின் முதல் இலக்காக கடைசியாக வந்து கொண்டிருப்பவர்களை குறிவைத்தான். தன்னுடைய தோள் பட்டையில் வந்து செருகிய அம்பை உருவி எடுத்தான் ஒருவன். சிறு விரல் நுனி அளவே அது உள்ளே போயிருந்தது. அம்பை தொலைவில் வீசியபடி சொன்னான், இது தைத்து நாம் வீழ்வோம் என நினைத்து போரிடுபவர்களை என்ன சொல்வது? அவர்கள் நம்மை கண்டுணர்ந்து நெருங்கிவிட்டார்கள். நாம் இந்த இடத்தை விட்டு விரைவாக அகழ்வோம் என்று கத்தியபடி காளம்பன் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டினான். மரமோ பெரும் பாறையோ அற்ற இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்றது. இதை விரைவில் கடக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த போது கால்களின் விசை இரட்டிப்பானது. ஓடிக்கொண்டே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்த போதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். என்னவென்று நிதானிப்பதற்குள் புரிந்துவிட்டது. தனக்கு பின்னால் விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டு விட்டதென்று. என்ன ஆனது என திரும்பி புதர் விலக்கி அந்த இடம் வந்தபோது அம்பு தைத்த 6 மண்ணில் சாய்ந்து கிடந்தனர். மற்றவர்கள் மறைப்புகளில் அண்டியபடி சாய்ந்து கிடந்த ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயன்றனர். அம்பு எய்துகிறவர்கள் உயரமான மிக பொருத்தமான இடத்திலிருந்து எய்துவதால் தப்பிப்பது கடினமாக இருந்தது. கூடையை கலற்ற முற்பட்ட போது இன்னொருவன் கழுத்தில் செருகியது அம்பு. அவன் மயங்கி சரிய அதிக நேரம் ஆகவில்லை. நிலைமையின் விபரீதத்தை காளம்பன் உணரத் தொடங்கினான். அவை வெறும் அம்புகள் அல்ல, நஞ்சு தடவிய அம்புகள் கூட. உடலை செயலிழக்க செய்ய நாள் கணக்கில் ஆகும். அதனினும் கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்கிறது. இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேல்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.